ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எப்பவும் போல் நம்ம வேலை இருக்கோம் இல்லையா, எந்திரிச்சதுமே வந்து தண்ணி எடுக்கணும், தண்ணி எடுத்து வந்து தொட்டியில் ஊற்றணும். அதுதான் நம்ம எப்பவும் பரிமாறிய மாதிரி இருக்கும். காலையில் இந்த வேலையை வந்து நானும் பையனை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு வேலையை பார்த்துட்ருந்தேன். மகளும் 2 பேரும் வீடு வந்து க்ளீன் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா, இப்போ வந்து ஒரு 2 வாரமா ரொம்ப தும்மல் எல்லாம் எனக்கு எடுத்துட்டு இருந்தது. அதனால தான் வீடியோ வந்து எதுவுமே போட முடியல. எப்பவுமே வீடியோல வந்து உடம்புக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்றதுனால, நெறைய பேருக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம நல்லா இருந்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க. கஷ்டத்த சொன்னோம் அப்படின்னாலும் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா உலகமே அப்படிதான். வாழவும் பொறுக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டாலும் பொறுக்க மாட்டாங்க. எதுக்கு வீடியோ போடியா அப்படின்னு தான் நெறைய பேருக்கு எண்ணம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனாலேயே கொஞ்சம் மூட் அவுட்னாலே வீடியோவே வந்து எடுக்கவே இல்ல. அப்படியே விட்டுட்டேன். வீடு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கத்துல ஆயிட்டு. நல்லா தூசி. பக்கத்துல வந்து கோவில் வேலை வந்து நடந்துட்டு இருக்கறனால நெறைய ஒட்றை அப்படி இப்படின்னு தூசியா அடைஞ்சிட்டு இருந்தது. எனக்கு வந்து சுத்தம் பண்ணவும் முடியல. அப்பப்போ மாஸ்க் போட்டுட்டு தான் வீடே வந்து நான் தூக்குற மாதிரி இருந்தது. அப்போ இந்த மாரி ரொம்ப க்ளீன் பண்ற வேலையெல்லாம் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வீட்ல இருக்கிறதுனால அவங்களே செஞ்சுடு அப்படின்ட்டாங்க. வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அங்க இருக்க பொருள இங்க எடுத்து கொண்டு வச்சு, இங்க இருக்க பொருள அங்க எடுத்து வச்சு அப்படின்ட்டு எல்லாமே வேலை நடந்துட்டுருக்கு. நான் வந்து இன்னைக்கு காலைக்கும், மதியத்துக்கும் சேர்த்து சோறு வச்சுட்டேன். அப்புறமா காலையில அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். அந்த அரிசி ஊற வச்சுட்டு தான் சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சேன். இந்த சாப்பாடு பண்ணி எடுத்து சாப்பிடும்போது கரெக்ட்டா ஒரு 10 மணி தாண்டிட்டு. ஏன்னா வீடு கிளீனிங் வேலை நடந்துட்டு இருந்து பாருங்க. நம்ம வந்து இந்த மாரி வீடு எப்பமாவது க்ளீன் பண்ணும்போது வந்து டிஃபன் பண்ணோம், சாப்பாடு பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு போயிட்டுருந்தோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகுனது மாதிரி இருக்கும். அதனால காலையிலே சாப்பாடு வச்சுட்டேன். அது இல்லாம மாவும் வீட்ல சுத்தமா இல்ல. அது எதுக்கு போட்டு ஒரேடியா அந்த வேலை, இந்த வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரே வேலையா வச்சுட்டேன். அப்புறம் காய்கறி வந்து கொஞ்சம் கத்திரிக்காயும், உருளைக்கிழங்கும் இருந்தது. அத வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி, கட் பண்ணி குக்கரில போட்டு வேக வச்சு, நல்லா வந்து ஒரு மசியல் மாதிரி வச்சுட்டேன். கத்திரிக்காய் நார்மலா வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா, அந்த மசியல் வந்து அழகா இருந்தது. கத்திரிக்காய்னே தெரியல. அதனால நல்லா சாப்பிட்டாங்க. ரசமும் அதுவும் வச்சுட்டு 2 டைமுக்கு வந்து சமாளிச்சாச்சு. இப்போ வந்து மேலே இருந்த தூசி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஒருத்தி மேலே க்ளீன் பண்ணா, ஒருத்தி வந்து மிஷினில இருக்க பொருளெல்லாம் எடுத்து எடுத்து தூசிய தட்டி அப்படி பண்ணாலாம். மேஜையில பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ஷீட் வந்து போட்டிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் துணி தைக்கக்கூடிய பொருட்கள், லேஸ் அது இதுன்னுட்டு எல்லாமே நமக்கு வெளியிலே வச்சுருப்போம் இல்லையா? அது எல்லாமே மேஜைக்கு மேலே எடுத்து வச்சுட்டு, எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது அப்படிதான். ஒரு பெட்ஷீட்டை விரித்து போட்டுட்டு, அழகா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தூசியெல்லாம் தட்டிட்டோம் அப்படின்னா, அந்த போர்வை மட்டும் எடுத்து உதறுனோன்னா முடிஞ்சு போச்சு. இதனால இந்த பிள்ளைங்க வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த மாரி தான் நீட்டா பண்ணி குடுத்துருவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த டிவிக்கு கீழ இருக்கக்கூடிய செல்ஃப்ல ரொம்ப கொச கொசன்னு ஆயிட்டு, அது எல்லாமே வந்து அந்த இடத்துல எந்த பொருளுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்னபூரணி ஃபோட்டோ வச்ச கேலண்டர் ஒண்ணு வந்திருக்கு. 25வது வருஷத்துக்குள்ளது. அதையும் தூக்கி அதெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் வந்து அந்த செல்ஃபுக்கு மேல வந்து கொஞ்சம் பிள்ளைங்க ப்ரைஸ் வாங்கினதெல்லாம் இருந்து பாருங்க. எதுதான் எல்லாமே அப்படி இருக்கும்போது, அதுக்கு மேலே ஒரே நூலம்பாசி சுத்தி சுத்தி அதிகமாயிட்டு. அதனால அதுவும் க்ளீன் பண்ண கஷ்டமா இருக்குன்னிட்டு, கை கெட்டுற இடத்துலயே வச்சுட்டோம் அப்படின்னா, லைட்டா டெய்லியும் தூசி தட்டி விட்டோம் போதும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வச்சாச்சு. அப்பதான் அந்த இடத்துல கண்ட கண்ட பொருள் எல்லாம் சேராது. நமக்கு அதில வந்து 2 யூஸ் இருக்கு. அதனால அப்படி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீடு மின் ரூம் வந்து நல்லா நீட்டா க்ளீன் பண்ணியாச்சு. இனிமே வந்து துடைக்கணும். அப்புறமா உள்ள ரூம் எல்லாமே ஒட்டற அடிச்சு, க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒண்ணு போல தொடச்சு விட்டுறலாம் அப்படின்னிட்டு அங்க க்ளீனிங் வேலை முடிஞ்சாச்சு. நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மற்ற வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னிட்டு, ரசமும் ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு அதையும் வந்து ஒரு கடையல் மாதிரி வச்சுட்டேன். இப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒண்ணொண்ணா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து வீடு எல்லாமே நீட்டா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், மாவு வந்து ஊற வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்சுருந்தேன் பாருங்க, அந்த மாவு வந்து அரைச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரை ஃபுல்லா வேலை தான். நம்ம இந்த மாரி மாசத்துல ஒரு நாளாவது ஏதாவது ஒரு கிளீனிங் பண்ணோம் அப்படின்னா தான் வீடு வீடு மாதிரி இருக்கு. இல்லைன்னா எங்கனையாவது குப்பையா தான் சேர்ந்துட்டே இருக்குது. அது இல்லாம எப்பவும் போல இப்போ வந்து ரொம்ப கிளீனிங் வேலைலாம் பார்க்கவே முடியறதில்ல. ஒரே மாஸ்க்கே போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னாலும், அதுவும் ஒரு மாரி மூச்சு முட்டுற மாதிரியே இருக்கு. அதனால இந்த மாரி பிள்ளைங்க வர்ற டைம்ல மட்டும் அவங்க ஏதாவது சேர்ந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த மாரி நடந்துட்டுருக்கு. இதில முட்டை தோடு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே வந்து நம்ம உடைச்சிட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த முட்டை தோடு வந்து, அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு வச்சு எடுத்து கிச்சனில செல்ஃபுக்கு கீழ வச்சிருந்தேன். எதுக்காக அப்படின்னா,
வீட்ல பூந்தொட்டிலாம் பார்த்திங்கன்னா சும்மா கிடக்கு. யாராவது எப்போமா வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். முன்னாடி வந்து நெறைய ரோஸ் வந்து வாங்கி வச்சிருப்பேன். இப்போ எந்த ரோஸுமே வைக்கல. அத மெயின்டெயின் பண்ணக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து 1, 2 செடிகள் நிக்குது பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்க தொட்டிலலாம் செடி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால முட்டத்தோடு வந்து சேர்த்து வச்சிருந்தேன். இந்த முட்டத்தோடுல வந்து 2 யூஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த மாரி காய வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சோம் அப்படின்னா, அந்த மிக்ஸியோட பல்லு வந்து நல்லா ஷார்ப் ஆகும். அது அரைக்கிறதுனால. அதுக்கப்புறமா இது வந்து நல்லா இந்த மாரி அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து செடிகளுக்கு வந்து அப்படி மண்ணுல கலந்து போட்டு வச்சோம் அப்படின்னா, அதுக்கும் உரமாயிரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோஸ்க்குலாம் போட்டோம் அப்படின்னா நெறைய பூ பூக்கும். ரோஸ் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ வீடு வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இனிமே வந்து அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் விரதம் இருக்கலாம் அப்படின்னிட்டு முடிவு பண்ணிட்டோம். திடீர்னு தான் ஆரம்பிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறதுக்காக. அதனால அந்த முட்டத்தோடையும் வந்து அரைச்சிட்டு, அதையும் ஒரு டப்பாயில போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல க்ளீனிங் பண்ணும்போது அதனால. எல்லாம் தூர எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மிச்சம் நம்ம நார்மல் வேலை எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, சாயந்தரம் வந்து குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நம்மளுக்கு வந்து இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால, சாயந்தரம் எப்பவும் போல் சாமி கும்பிடுவோம் பாருங்க. அப்படியே வந்து விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கிச்சனில் அந்த ஆயில் டப்பா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொருட்கள் காலியாக இருந்தது. அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே வந்து ஒழுங்கா எல்லா இடத்துலையுமே வைக்கல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு உடம்பு. காலையிலேருந்து வேலையே செஞ்சுட்ருக்கிறதுனால ரொம்ப சோர்வாக இருக்குது. அதனால் அது அது அப்படியே இருக்குது. இன்றைக்கி இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். மதியம் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதில் வந்து நைட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து உப்பு, கொஞ்சம் சோடா உப்புலாம் லைட்டாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இட்லிக்கு ஊற்றினா நல்லா வராது. அடுத்த நாள் இட்லி ஊற்றிடலாம். மதியம் அரைச்ச மாவு வந்து நைட்டும் இட்லி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் உளுந்து ஸ்மெல்லு தெரியும். அதனால நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சேன் அப்படின்னா நைட்டு தோசை ஊற்றிருவேன். அடுத்த நாள் வந்து நம்ம இட்லி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். இப்போ மாவு வந்து நல்லா பக்குவமாக இருக்குது. தோசை ஊற்றிட்டு தொட்டுக்கிட்டதுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். பச்சை மிளகாய் போடாமல் வத்தல் போட்டு அரைச்சிருந்தேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். அதை அரைச்சி தாளிச்சாச்சு. தோசை ஊற்றிட்டே இருந்து பிள்ளைங்களுக்கு ஒருத்தருக்கா சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ கால் வந்து பண்ணிட்டாங்க வெளிநாட்டில் இருந்து. அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோ கால் வந்து பண்ணுவாங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதையாவது சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இப்படிமா கொஞ்சம் நேரம் போகும். இப்போ வந்து நாங்கள் தோசை ஊற்றிட்டு நிற்கேன். பிள்ளைங்க மின் ரூமில் இருந்து ஒருத்தர் சாப்பிடியாங்க, ஒருத்தர் டிவி பார்க்காங்க. அப்படி இப்படிமா இன்றைக்கி வந்து நேரம் நல்லா போயிட்டு கிட்டத்தட்ட மணி 9 ஆயாச்சு. இனி எனக்கும் 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க வேண்டியதுதான். கை காலெல்லாம் பயங்கர டயர்டாக இருக்குது. வீடு க்ளீனிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.